எங்களுக்கு வேலை இல்லை, குப்பமோடு சீச்சா தான் நாங்கள் சாப்பிட முடியும், வேற விதி இல்லை. நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே கோபம் இருக்கிறீங்க? நான் 35 வருஷமா போகிறேன். உதவி தொகை வருதா உங்களுக்கு? இல்லை ஐயா, எழுதி போட்டேன், எதுவுமே வரல, ஆதார் கார்டு கூட வரல. அந்த குழந்தை வச்சு நான் கஷ்டப்படுறேன், எனக்கு உடம்பு சரியில்லை. எங்க பேர் அந்த தண்டவாளம் ஒரு வேற வீடு எடுக்கிறாங்க, எங்கே போகணும்னு தெரியல. குப்பை பெருக்கிறவங்கனாலே ஒரு கேவலப்படுத்தி அவங்கள தனியாக அனுப்புகிறாங்க. அவங்களுக்கும் ஒரு மனுஷன் இருக்குது, அவங்களும் ஒரு மனுஷன் ஜென்மன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. ஒரு வீடு சாதாரணமாக குப்பையாக இருந்தாலே நம்மளால படுக்க முடியல. ஆனால் இவங்கெல்லாம் அந்த குப்பையிலேயே படுத்துக்கின்னு குப்பையிலேயே வாழ்ந்துக்கின்னு இந்த இடத்துல இந்த மகளிர் தினம் அதுவும் நான் வந்து இங்கே நின்று பேசுறது உண்மையாலுமே நான் பிறந்ததுக்கு இப்போ நான் பெருமைப்படுறேன். பெண்களை இந்த மாதிரி வன்மம் செய்கிறது ஒரு சகஜமாயிடுச்சு. அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே பெயில் ஆகுது. வித்தவுட் நான் பெயிலபிள் செக்ஷன் சொல்லக்கூடிய 4 ஆஃப் உமன் அரெஸ்ட்டுக்கு குறைஞ்சது ஒரு 100 நாளுக்கு பெயிலே கொடுக்கக்கூடாது. ஏதோ உலக மகளிர் தினம் நம்ம கொண்டாடிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மகளிருக்கு முழுமையான பாதுகாப்பு இந்த அரசாங்கம் எப்படி கொடுக்குது? இங்கே வந்து பார்த்திங்கன்னா தான் பெண்ணென்று உணர்றதுக்கு முன்னாடியே அவங்க பலாத்காரப்படப்பட்டு ஏதோ காதல் வழியிலையோ இல்லை பல பேராலேயோ மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி இணையத்தை வழியாக அவங்களுக்கு பாலியல் ரீதியான ஒரு உணர்ச்சி தூண்டப்படுது. இப்போ மனுஷனுக்கு 2 இருக்குது, உணர்வு இருக்குது, உணர்ச்சி இருக்குது. உணர்வுன்றது ஒரு உணர்வு வெளிப்படுத்தலாம், ஆனால் உணர்ச்சின்றது எப்படி வெளிப்படுத்துறது தெரியாமல் அந்த தூண்டப்படுகிறதுடைய விளைவு ஒரு பொண்ணு கற்பழிக்கப்படுது. எங்களுக்கு வேலை இல்லை, குப்பமோடு சீச்சா தான் நாங்கள் சாப்பிட முடியும், வேற விதி இல்லை எங்களுக்கு. நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே கோபம் இருக்கிறீங்க? நான் 35 வருஷமா போகிறேன். 35 வருஷமா இங்கே? ஆமாம். ஆனால் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இல்லை. நீங்கள் 35 வருஷமா ஓட்டையே போடலையா? ஓட்டே போடல. ரேஷன் கார்டு இல்லைப்பா, ஆதார் கார்டு இல்லை, எதுவுமே இல்லை. நான் குப்பமோடு உதவி தொகை வருதா உங்களுக்கு? இல்லை ஐயா, எதுவும் வர்றதில்ல. எதுவுமே இல்லை. நீங்கள் எதுவும் எழுதி போட்டிங்களா? ஏதாவது எழுதி போட்டேன், எதுவுமே வரல, ஆதார் கார்டு கூட வரல. ஓட்டர் ஐடியும் இல்லை? ஓட்டு ஐடி இருக்கு. ஓட்டர் ஐடி மட்டும் இருக்கு. ஓட்டு போடுறதுக்கு ஓட்டர் ஐடி அது மட்டும் தான், அதை வச்சு தான் ஓட்டு போடுறேன். ஆனால் ஆதார் கார்டு இல்லை. இல்லை. வீட்டில் ஆம்பளை திக்கு இல்லை. நான் வந்து இங்கே குப்பையில் ஒழிச்சதான் என் பொண்ணு. அது ஒரு இடம் லவ் பண்ணி கல்யாணம் போச்சு. அவன் போய் 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த குழந்தைய வச்சு நான் கஷ்டப்படுறேன், எனக்கு உடம்பு சரியில்லை. எங்கள் பேர் அந்த தண்டவாளம் ஒரு வேற வீடு எடுக்கிறாங்க, எங்கே போகணும்னு தெரியல. வீடு வாசல். எத்தனை வருஷமா நீங்கள் அங்கே இருக்கீங்க? அங்கே நாங்கள் ரொம்ப சும்மா அந்த தண்டவாளம் ஓரம் அது காவா மேலே கட்டியிருந்தோம். அது இப்போ எடுக்க சொல்லிட்டாங்க அவங்களையே எல்லாரையும். ஏன்னா அது முதல்ல கொடுத்த இடம் இப்போ எடுக்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு குழந்தை பிறந்துலேருந்து ரத்த குறைவாக பிறந்த அந்த குழந்தை 4 வருஷமாக ஸ்டாண்டில் பார்த்துன்னு வரும். இப்போ நான் இல்லைன்னா அந்த பொண்ணுவே யாரும் பார்க்க ஆள் இல்லை. அந்த குழந்தை வச்சுன்னு இப்போ வீடு வேறு இல்லை, எங்கே போகணும்னு தெரியல. இந்த குப்பமண்டி இருக்கதான் சோறு போடுறேன். இல்லை கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வீடு எதுவும் வழங்கலையா? எதுவும் கொடுங்க, எங்களுக்கு வீடும் எடுக்க. இப்போ இதெல்லாம் எடுக்கணும் 2 மாதம் 3 மாதம்ன்றாங்க. அந்த பொண்ணும் அந்த குழந்தைய வச்சுன்னு பாதங்க. நானும் இங்கே வந்தால் தான் அதுக்கு சாப்பாடு. எங்களுக்கும் யாருமே இல்லை, 2 பொம்பளை, அந்த குழந்தை தான் கஷ்டமா. சொல்லுங்க, நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? நான் வீரப்பெண்கள் முன்னேற்ற சங்கத்தில் பொருளாளராக இருக்கேன். ஒரு பெண்களாக பிறந்தது வந்து எங்கள் குடும்ப ரீதியாக கஷ்டப்படும் போது நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டோம். ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு இடத்துல நான் இந்த இடத்துல நான் நிற்கிறத வச்சு பெருமைப்படுறேன். ஏன்னா நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம், நாங்கள் எங்கள் பிள்ளைய எப்படி வளர்க்கணும் போது ஒரு பெண்களாக நம்மளால் என்ன செய்ய முடியும்னு 23 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு வரும்போது நினச்சேன். ஆனால் நம்மளுக்கும் மேலே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த குப்பை பெருக்கிறவங்கள ஏன் ஒரு காவல்துறையை கூட எடுத்துக்கோங்க. குப்பை பெருக்கிறவங்கனாலே ஒரு கேவலப்படுத்தி அவங்கள தனியாக அனுப்புகிறாங்க. அவங்களுக்கும் ஒரு மனுஷன் இருக்குது, அவங்களும் ஒரு மனுஷன் ஜென்மன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. குப்பை பொறுக்கும் போது அதில் வர எல்லா கிருமிகளோட இந்த தாக்குதல் வந்து அவங்க கை வியாதி இதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அப்படியாப்பட்டவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் மதிப்பு இல்லை. இப்போ ஒரு காவல்துறைக்கிட்ட வந்து கேட்டால் கூட இது குப்பை பொறுக்கிறவங்க தானேன்ற ஒரு அலட்சியம் ஒன்று இருக்குது. இப்போ நம்மளுடைய ஒரு மிடில் கிளாஸில் பார்த்தா கூட இவங்க குப்பை பொறுக்கிறவங்க தானேன்றாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து நின்று அவங்க படுற வேதனையும் வலியும் பார்த்தா கண்டிப்பாக அதில் எவ்வளோ கஷ்டன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அது ரொம்ப பெரிய வலி. வெளிலேருந்து பார்க்கும்போது தெரியாது இல்லையா? அது வெளியேருந்து பார்க்குறது உண்மையாலுமே தெரியாதுயா. இது வந்து அதனோட
இந்த குப்பை இப்படி நம்ம வண்டியில் இப்படி கிராஸ் ஆகி போகும்போது அவ்வளோ நாத்தம் தாழ முடியாத அளவுக்கு ஒரு நாத்தம். அதை கையை வச்சு அந்த சகிப்புத்தன்மையே இல்லாத செய்கிறாங்க பாரு. அது உண்மையாலுமே சொல்கிறேங்க, அந்த குப்பையை எடுக்கலைன்னா நம்ம குடும்பமே நாறிடும். கண்டிப்பாக நம்ம குடும்பமே ஒரு சுத்தமாக இருக்காதுன்றத இவங்க அதை க்ளீன் பண்ணுறாங்கன்றத மனுஷ ஜென்மம் உணர்னா கண்டிப்பாக அது வேறு மாதிரி இருக்கும். ஒரு வீடு சாதாரணமாக குப்பையாக இருந்தாலே நம்மளால் படுக்க முடியல. ஆனால் இவங்கெல்லாம் அந்த குப்பையிலேயே படுத்துக்கின்னு குப்பையிலேயே வாழ்ந்துக்கின்னு அந்த சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் அந்த குப்பை மூட்டையிலேயே உட்காந்து சாப்பிட்றது, அதெல்லாம் எவ்வளோ ஒரு இது. இப்போ நார்மலாக நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம சுத்தமான இருக்கிற தரையிலேருந்து ஒரு பொருள் எடுத்து சாப்பிடும் போது இது நம்ம பிள்ளைங்களுடைய வயிற்றில் அது வந்து கெடும், அது வந்து கெடுதில்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த குப்பையிலேயே பொருந்து வளர்ந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறவங்களெல்லாம் நினச்சா உண்மையாலுமே நான் ரொம்ப இந்த இடத்துல வந்து நான் நின்று பேசுகிறது பயங்கர பெருமைப்படுறேன். நான் 1000 ஆட்டோ ஓட்டினேன், நாங்கள் பெரிய பெரிய ஆளை பார்த்தா கூட இந்த இடத்துல இந்த மகளிர் தினம் அதுவும் நான் வந்து இங்கே நின்று பேசுகிறது உண்மையாலுமே நான் பிறந்ததுக்கு இப்போ நான் பெருமைப்படுறேன். அண்ணா வணக்கம், சொல்லுங்கண்ணா. நீங்கள் தான் இந்த ஏரியா பெண்கள் எல்லாருமே உங்கள் பேர் தான் சொல்கிறாங்க. சசியனை தான் வந்து எங்களை பார்த்துக்கிறாரு. சசியனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே வரோம் மேலே வரோம்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க பெண்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெளிவாக சொல்லுங்கண்ணா. பெண்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய பாதுகாப்பு தரணும். தமிழ்நாட்டில் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 10 வருஷத்தில் சுமார் 2500 பெண்கள் காணா போனது கண்டே பிடிக்க முடியலன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம ஆர்டிஐ மூலம் நம்ம பெண்களை இந்த மாதிரி வன்மம் செய்கிறது ஒரு சகஜமாயிடுச்சு. உமன் 4 ஆஃப் அரெஸ்ட்டு போடுறாங்க. அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திலே பெயில் ஆகுது. அப்போ எதுக்காக இந்த எஃப்ஐஆரை போடுறாங்க? வித்தவுட் நான் பெயிலபிள் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய 4 ஆஃப் உமன் அரெஸ்ட்டுக்கு குறைஞ்சது ஒரு 100 நாளுக்கு பெயிலே கொடுக்கக்கூடாது. இப்போ ஸ்கூல்ஸ் வாசலில் கல்லூரி வாசலில் சகஜமாக போதை கிடைக்குது. இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ஏதோ உலக மகளிர் தினம் நம்ம கொண்டாடிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மகளிருக்கு முழுமையான பாதுகாப்பு இந்த அரசாங்கம் எப்படி கொடுக்குது? இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல பெண்கள் பாலியல் ரீதியான ஒரு துன்புறத்துக்கு ஆளாகிறாங்க. அதுலேருந்து பெண்களுக்கு முழுமையான ஒரு விடுதலை என்பது கிடைக்கணும். மகளிர் தினத்துக்கு பல பெண்கள் பேட்டி கொடுத்ததை பார்த்தீங்க. இவங்களுக்கு குப்பமேடு மட்டும்தான் உலகமே. அப்போ இதை தான் முகவரி. இங்கே இருக்க குப்பமேட்டில் இருக்கக்கூடிய 80% பெண்களுக்கு முழுமையான ஒரு ஐடி ப்ரூஃபே கிடையாது. அரசாங்கம் எந்த ஒரு உதவியும் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கப்போ சாதாரண ஒரு 16-17 வயசுலேயே இங்கே உள்ளே திருமணம் வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொல்கிறத காவல்துறை கவுண்ட்டு கூட எடுக்கலாம். இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலையும் நான் சொல்கிற அப்டேட்டை எடுங்க. பல ஸ்லம் ஏரியாஸில், அதாவது தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் இந்த ஒதுக்கப்பட்ட ஜனங்கன்ட்டு சொல்லக்கூடிய தாத்தப்பட்டம் தலித்துன்ட்டு பேர் தான் மாறுது. ஆனால் அங்குள்ள இருக்க பிரச்சனையை எந்த கவர்மெண்ட்டாலையும் தீர்வு காண முடியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15-16 வயசுலேயே பல பெண்கள் காதல் என்ற பேரில் ஒன்றாயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த விஷயமும் தெரியல. தான் பெண்ணென்று உணர்றதுக்கு முன்னாடியே அவங்க பலாத்காரப்படப்பட்டு ஏதோ காதல் வழியிலையோ இல்லை பல பேராலேயோ ஒரு அந்த அவேர்னஸ்ஸே கிடையாது. இப்போ 18 வயசு கீழே பல பெண்கள் பல ஏரியாவில் கர்ப்பமாக இருக்காங்க. இது இல்லை சொல்ல முடியுமா அரசாங்கத்தால்? மாநில அரசு இப்போ நான் சொல்கிற ஏரியாவில் கண்ணகி நகர், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி, அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வேசார்பாடி, கேசப்பிள்ளை பார்க், பிகே காலனி, சென்னையில் பல தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்துக்குள்ள இளம்பெண்கள் தான் பெண்ணென்று உணர்றதுக்கு முன்னாடியே 18 வயசு கீழே கல்யாணம் ஆகிட்டு கை குழந்தையோட சுற்றுறாங்க. அவங்களுக்கு படிப்புன்றதும் ஒரு கனவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மாறணும். மகளிர் ஆணையம் என்ன பண்ணுறாங்க என்ற கேள்வி இருக்குது. இப்போ தேசிய மகளிர் ஆணையம் இருக்குது, மாநில மகளிர் ஆணையம் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இப்போ சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா மகளிர் காவல் நிலையமே
உங்கள் பொண்ணுக்கு வந்து 16-17 வயசு ஆயிடுச்சு, இதை நம்ம வெளியே கொண்டுன்னு போக முடியாது, அதனால் காதோட காதாக முடிச்சிடுங்கன்ட்டு கேஸே போட மாட்டுறாங்க. பல இடங்களில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிராக நடக்கிறப்போ அந்த குற்றம் சகஜமாக இருக்குது. சிறு குழந்தைங்களுக்கு ஒரு பாலியல் ரீதியான இருக்கப்போ அதை மூடி மறைச்சிட்றாங்க. அதே மீறி அது வெளியே வர்றப்போ தான் இத்தனை கேஸ் வருது. இன்னும் காவல்துறை டைட் பண்ணால் நிறைய வழக்குகளை பதிவு செய்யலாம் என்பது தான் என்னுடைய விஷயம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, 40 நாள் 60 நாளுக்குள்ளேயே 180 பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. பள்ளி கல்லூரியில் இருக்க பெண்கள் அதிக அளவு, மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி இணையத்தை வழியாக சின்ன பசங்க செல்ஃபோன் கையில் வச்சுன்னு இருக்கு. அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், அவங்களுக்கு பாலியல் ரீதியான ஒரு உணர்ச்சி தூண்டப்படுது. இப்போ மனுஷனுக்கு 2 இருக்குது, உணர்வு இருக்குது, உணர்ச்சி இருக்குது. உணர்வுன்றது ஒரு உணர்வு வெளிப்படுத்தலாம், ஆனால் உணர்ச்சின்றது எப்படி வெளிப்படுத்துறது தெரியாமல் இந்த மாதிரி இணையதளத்து மூலம் சில பெண்கள், இப்போ நான் குறிப்பாக சொல்கிறேன்னே, இந்த திருச்சி சாதனா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் அவதூறாக ட்ரெஸ் பண்ணின்னு அசிங்கமான ட்ரெஸ்ஸில் இப்போ பசங்க மொபைல் கையில் வச்சுக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் எல்லா பசங்களும் குழந்தைங்களாம் கையில் வைக்குது. அந்த இடத்துல டபுள் மீனிங்கில் பேசுகிறது, டபுள் மீனிங்கில் இந்த மாதிரி நடந்துக்கிறது சில பேருடைய உணர்ச்சிகள் தூண்டப்படுகிறது. அந்த தூண்டப்படுகிறதுடைய விளைவு ஒரு பொண்ணு கற்பழிக்கப்படுறது, ஒரு குழந்தை. அதனால் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு கணக்கில் எடுத்துக்கணும். அதை வேணால் போதைக்கு எதிராகவும் கணக்கு எடுத்துக்கணும். 100%ன்றது போதையால் தான் நடக்குது பெண்களுக்கு எதிரான குற்றம் என்று வச்சு இந்த அரசாங்கம் இந்த உலக மகளிர் தினத்தப்போ இதெல்லாம் கணக்கு எடுத்துகிட்டு முழுமையான பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் சசிகுமார், சமூக ஆர்வலர்.